ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தயா கனகா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கோட வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த பட்டை டேப்பை வந்து இந்த வயர் தீந்துருச்சுன்னா எப்படி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போகிறேன். மெயினாக லாஸ்ட் வீடியோவில் என்ன போட்டிருக்கேன்னா, இந்த நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். மெயினாக இந்த ஷார்ட் வீடியோவில் நான் எடுத்து போட்டுகிட்டே இருக்கேன். ஏன்னா ஷார்ட்டாக வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஈஸியாக அதிலையே பார்த்து கற்றுக்கலாம். அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வயர் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இந்த வயர் வந்து இந்த மாதிரி நாட் போட்டு ஃபினிஷ் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் சொல்லி கொடுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ வந்து இந்த சென்டரில் இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட் ஃபினிஷிங் பண்ணிகிட்டே இருக்கேன். பாருங்கள், ஆல்ரெடி நாட் போடுறது எப்படிங்கிறத காட்டியிருக்கேன். அதே மாதிரி நாட் போட்டுகிட்டே வரணும். நாட் போட்டுகிட்டே வரும்போது இதோட நாட் முடிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா வயர். இந்த வயரை வந்து நம்ம முடிக்க போகிறோம். இந்த வயரை வந்து இப்படியே உள்ளே வந்து சொருகிருங்க. அவ்வளோதான் இதோட வேலையே. நாட் போட்டவனையே நம்ம வந்து இது இப்படியே கண்டினியூவாக உள்ளே இன்சர்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். ரெண்டு வயராக உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே இன்சர்ட் பண்ண முடியலன்னா மீதி இருக்கிற வயரை வந்து வெளியே எடுத்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த அளவுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோன்னா அந்த டேப் வந்து உள்ளே தெரியாமல் இருக்கும் வெளியில். இந்த மீதி இருக்கிற டேப்பை வந்து உள்ளே தெரியாமல் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படிங்கிறதும் இதே இதில் காட்டிடுறேன். இப்போ இந்த ஸ்டார்டிங் வயர் எடுத்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேப்குள்ளே ஃபஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ அப்படியே ஒரு சுற்றி திருப்பி கொண்டு வந்து அந்த கேப்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா. அதுக்கு தான் இதில் சொல்லிகிட்ருக்கேன். வயர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது மாதிரி எடுத்துட்டு இப்போ அடுத்த ரவுண்டு வந்து பாதியாக நடுவில் விட்டு எடுத்துக்கோங்க. நடுவில் விட்டு எடுத்துட்டு இதை வந்து இந்த கேப்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க.